முதல்ல பட்டியல் போடுறார். வானநாடரும் அறியொணாத நீ, மறையில் ஈரும் முன் தொடரொணாத நீ. மறைனா வேதம், சிவபுராணத்தில் படித்தோம். வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே, அவங்களாலும் அறிய முடியல. வேதத்தின் முடிவு மறையின் ஈறு அப்படின்னா வேதத்தின் முடிவுன்னு அர்த்தங்க. வேதத்தின் முடிவுன்னு சொன்னா உபநிடதங்கள். அந்த உபநிடதங்களாலும் சிவத்தை அறிய முடியாதுங்கிறார். அத்தகைய உபநிடதங்களாலும் கூட சிவத்தை முழுமையாக அடையவோ அறியவோ முடியாது, சிவம் உணர்த்தினால் அன்றி. சிவம் உணர்த்தினா உணரலாம், இல்லைன்னா அந்த வாய்ப்பு உபநிடதங்களுக்கும் கிடையாது. சரி, வேற உலகங்கள்லாம் இருக்கே. ஏனை நாடரும் தெரியொணாத நீ. நம்மை தவிர்த்து எத்தனையோ உலகங்கள் இருக்கு. 1008 அண்டம் இருக்குங்கிறோம், 224 புவனங்கள் இருக்குன்னு சொல்றோம். அங்கங்க நிறைய இருக்கிறாங்க. எத்தனையோ உருத்திரர்கள் எல்லாம் கூட இருக்கிறாங்க இல்லையா? அந்த உருத்திரர்களாலும் கூட தெரிந்து கொள்ள முடியாதவனாக இந்த சிவம் விளங்குகின்றார். ஏனை நாடரும் தெரியொணாத நீ. ஆனா தேவரால், மூவரால், வேதங்களால், உபநிடதங்களால், ஏனை நாட்டவர்களால் யாராலும் அறிந்து கொள்ள முடியாத பரம்பொருளாகிய நீ என்னை இன்னிதாய் ஆண்டு கொண்டவா. பெருமானே, என்ன போய் அப்படியே ஆண்டு கொண்டியே, எவ்வளோ பெரிய கருணை. அருபரத்தொருவன் அவனியில் குருவரனாகி அருளிய பெருமையினார் இல்லையா? அப்படி இறங்கி ஆட்கொண்டிய பெருமானே, உன்னுடைய பெருமை எவ்வளவு. ஆனா அதை நான் உணராமல் விட்டுட்டனே, அதை நான் உணராமல் விட்டுவிட்டேன் என்பதுதான் இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 2வது பாட்டில் சொன்னார் இல்லையா? கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரியை என்று உன்னை கருதுகின்றேன். சாமி, நீங்க எவ்வளோ பெரியவர். ஒரு குழந்தையினுடைய கையில தங்க கிண்ணத்தை கொடுத்தா அது பாதுகாக்குமானா தூக்கி போட்டு உடைக்கும். ஆனா அங்க ஒரு உண்மை என்ன, அங்க ஒரு நுட்பமா யோசிச்சோம்னா, தங்க கிண்ணத்தை குழந்தையின் கையிலே தருகின்ற தாய் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பின்னாடியே வருவான். அது எங்கேயா தூக்கி போட்டுட்டு வந்துருச்சுன்னா வம்பு, தூக்கி போட்டுருச்சுன்னா யாரா எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா வம்பு, இல்ல போட்டு உடைச்சிச்சினாலும் வம்பு அப்படி சொல்லிட்டு ஆசை காரணமாக தங்க கிண்ணத்தை கொடுத்துருவா. ஆனா கொடுத்ததோட என்ன பண்ணுவா? கூடவே வருவா. அது மாதிரி நம்ம கையில மெய்ஞானம் சிவஞானத்தை இறைவன் கொடுத்தான். நாம் அதை உணரல, அதை சும்மா அற்பமாக நினைச்சோம். ஆனா இறைவன் கைவிடலிங்க. இவன் கையிலே மெய்ஞானத்தை தந்திருக்கிறேன், இவன் கூடவே இருந்து இவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி சிவம் கூடவே வருதாமா. அந்த கருணையை நினைச்சு பார்க்கிறாராமா. நீ எவ்வளோ பெரியவன் இறைவா. கையிலங்கு பொற்கிண்ணம் என்றால் அரியை என்று உன்னை கருதுகின்றேன். நீ எவ்வளோ பெரியவன், எனக்கு அருள் செஞ்சியே, அந்த நன்றியை நான் மறந்து நிற்கிறேனே இறைவா. அதனால தான் நீ என்ன விட்டுட்டு போயிட்ட.